ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் 50வது IPL 2024 லீக் போட்டி நடைபெற்றது. இதுல பாத்தீங்கன்னா புள்ளிப்பட்டியலில் நம்பர் 1 இடத்தில் உள்ள ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக முதலில் டாஸ் வென்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியுடைய கேப்டன் பேட் கமின்ஸ் அவர்கள் பேட்டிங்குமே தேர்வு செய்திருக்காரு. அதாவது ஹைதராபாத் 20 ஓவர்களில் 3 விக்கெட்களை இழந்து 201 ரன்களை எடுத்து பவுலிங்கை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா ஆவேஷ் கான் 2 விக்கெட்களை கைப்பற்றி சந்தீப் சர்மா 1 விக்கெட்டையுமே கைப்பற்றி அசத்திருக்காரு. அதற்கு பின்பு கடின இலக்கை துரத்திய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கடைசி பந்தில் 2 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில பவல் அவர்கள் LPW முறையில் ஆட்டமிழந்ததால் இறுதியாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்களை இழந்து 200 ரன்கள் எடுத்து 1 ரன்னில் திரில் வெற்றியும் பெற்று வந்திருக்காங்க. இந்த வெற்றியின் மூலமாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறி சென்னை சூப்பர் கிங்ஸ் 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க. மேலும் CSK அணிக்கு எஞ்சியிருக்கும் 4 போட்டிகளிலுமே வெற்றி பெற்றால் மொத்தமாக 18 புள்ளிகள் இடம்பெற முடியும். ஆனால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 12 புள்ளிகளுடன் தற்போது 4வது இடத்தில் இருந்து வருகிறது. எஞ்சிய 4 போட்டிகளில் வெற்றி பெற்றால் கூட மொத்தமாக 20 புள்ளிகள் மட்டுமே பெற முடியும். மேலும் CSK எஞ்சிய 4 போட்டிகளில் ஏதேனும் ஒரு போட்டியில் தோல்வியடைந்தால் பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்து தொடரிலிருந்து வெளியேற முடியும். மேலும் ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் பிளே ஆஃப் வாய்ப்பையும் இழந்திருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.